வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான உரிமை தொகைக்கான திட்டம் வந்து ஆல்ரெடி அமல்படுத்திட்டு இருக்கு இல்லையா? இது வந்து இன்னும் நெறைய பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில வந்து எதிர்க்கட்சியில தரப்புல பேசுறனால, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில தளர்வுகள் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்துச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நடந்துட்டு இருக்க சட்டசபை உங்களுக்கு எல்லாரும் தெரிவிக்கும். அந்த சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெப்டி சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இன்னும் 2 மாசத்துல ஓப்பன் ஆயிரும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குரல் குடுத்து பேசனால, எதிர்க்கட்சியில அதிமுகல இருக்கிற அ ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேசும்போது, இந்த மாரி வந்து நெறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் தளர்வுகள் குடுத்து, அது உரிமை தொகை வந்து குடுக்கணும் அப்படின்ற மாரி கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு விரைவில் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன தகுதி அப்படின்றது ஒரு மேலோட்டமா பார்த்துரலாம். ரூ. 1000 தகுதி பெறாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வருடாந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, 25,00,000 மேல வந்து ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது. அதே மாரி குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2,50,000க்கு மேல இருந்து இருக்கக்கூடாது. சொத்து வரி வந்து இருக்கக்கூடாது. வ ரூ. 2,50,000 மேல வந்து வருமான வரி வந்து செலுத்துபவர்களா இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாரி தொழில் வரியும் வந்து 2,50,000 மேல வந்து தொழில் வரி நம்ம வந்து செலுத்துறவங்களா இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு மற்றும் அரசு சார்பு துறையில் பணியாற்றுபவர்கள். மாநில, ஒன்றிய ஊழியர்கள், பொது நிறுவனங்கள், வங்கி வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட ஊராட்சி தலைவர், நகராட்சி, மாநகராட்சி இந்த மாரி இருக்கிறாங்க இல்லையா? இதுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதுவும் அது அப்படியே வந்து நீடிக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சொந்த பயன்பாட்டிற்கு வந்து 4 சக்கரம், அதுக்கப்புறம் வாகனங்கள் வந்து வச்சிருக்கக்கூடாது. காரு, ஜீப்பு, டிராக்டர், கனரக வாகனங்கள் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த பயன்பாட்டிற்காக வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதேமாரி 50,00,000க்கு மேல வந்து ஜிஎஸ்டி வந்து வரி செலுத்துபவர்களா இருக்கக்கூடாது. உங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க. அந்த நிறுவனத்தில வந்து டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, 50,00,000க்கு மேல வருது அப்படின்னா, அந்த டர்ன் ஓவர் கம்பெனி வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லன்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க வந்து தகுதியான நபர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அது வந்து கடுமையான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில எல்லாமே சேர்ந்து கடுமையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, குடும்பத் தலைவரா இருக்கிறாங்களா அப்படின்னா, அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சில குறிப்பிட்ட ஓய்வூதியர்களுக்கு தகுதி வாய்ந்தங்கள் பெண்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்கலாம். ஓய்வூதியம்னா பார்த்தோன்னா, கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்ப வந்திருக்கிற தகவல். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெப்சைட்ல வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன உடனே கண்டிப்பா வந்து நம்ம வந்து அந்த நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். அ க இது சொல்லிட்டே வராங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 மாசமா. இப்பவாச்சும் இந்த மாசம், அடுத்த மாசம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வந்துச்சுன்னா, நான் வந்து இந்த வீடியோ வந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, எனக்கு ரூ. 1000 வரலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் இதில வந்து சந்திக்கலாம். பாய்.